friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நாம விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ரெண்டு விதமான கொழுக்கட்டை செய்ய போறோம். இனிப்பு கார கொழுக்கட்டை. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இப்ப வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு பேன்ல போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மாவோட கலர் மாறக்கூடாது. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வறுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ்க்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவை நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதே பேனில் வச்சுருந்தீங்கன்னா மாவு வந்து கலர் மாறிடும். ஸோ நீங்கள் வந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாவை வந்து நம்ம 2ஆக பிரித்து இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். 1/2 கப்பில் வந்து இனிப்பு கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த பேனில் 1 கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மாவை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்களோ அதே கப்பில் வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கல் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து கரையணும். இது வந்து பாகு பதத்துக்கு காய்ச்ச தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சா போதும். இப்போ இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணியும் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூடவே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிங்கனாலும் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம 1/2 கப் மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணதுமே நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை வந்து இந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்கும் போது பிடிக்க முடியாது. ஸோ இது நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை வந்து ஆற டைமில் நம்ம கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து 1/2 டீஸ்பூனும் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா வந்து கூட்டியோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது ரொம்ப வறுப்பட வேணாம், லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து தண்ணியெல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் நம்மளோட அரிசி மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். இனிப்பு கொழுக்கட்டையோட மாவு வந்து இப்போ ஆறிடுச்சு. நம்ம கையில் நெய் தடவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு அது ஷேப்பாக வந்ததுக்கப்புறமா நம்ம கையை வச்சு ஒரு அழுத்தினோம்னா நம்ம கை விரலோட அச்சு வந்து அதில் பதியும். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பிடி கொழுக்கட்டை செய்யணும். இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நீட்ட வாக்கில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம விரலை வச்சு நம்ம அச்சு பதிச்சோம்னா நல்லா உங்களுக்கு விரலோட அச்சு பதிஞ்சிரும். பாருங்க, இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி. இதை வந்து நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு இடியாப்ப தட்டில் வந்து நெய் தடவி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த தட்டை வச்சுட்டு நம்ம பிடிச்சு வச்சிருக்க பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அது வேகிற டைமில் நம்ம கார கொழுக்கட்டையும் வந்து பிடிச்சு வச்சிடலாம். அதே மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை பிடிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட் தான். இதை பிடிச்சு வச்சுட்டு நம்ம இதையும் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட இனிப்பு பிடி கொழுக்கட்டை எல்லாம் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம கார கொழுக்கட்டையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையும் வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து 2 பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது 2 பிடி கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனப்புறமும் ஹார்ட் ஆகாமல் உங்களுக்கு நல்லாவே மிருதுவாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிடி கொழுக்கட்டையை நீங்கள் விநாயகருக்கு படைச்சு உங்களோட விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.